1000 கிலோ, 100 கிலோ ஒரு குவிண்டா, 1000 கிலோ ஒரு டன், 1000 கிலோ பாறையை உடைச்சு அதுல இருந்து டங்ஸ்டன் எவ்வளவு எடுப்பாங்கன்னா வெறும் 1.5 கிராம் தான் எடுப்பாங்க. 1.5 கிராம் அவ்வளவுதான் கிடைக்கும் டங்ஸ்டன். அதையும் வந்து எடுக்கும் போது அதுல இருக்கிற எல்லாவற்றையும் பிரிக்கணும். கல்லு, மண்ணு, வேற என்னென்ன வேற தேவைப்படாத கனிமங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டு அதை எடுக்கணும். அப்போ அதை உருக்கணும். உருக்கின பிறகு கொதிக்க வைக்கணும். உருக்கிறது வேற, கொதிக்கிறது வேற. உருக்குனா தண்ணியா வந்துடும். கொதிக்கிறதுனா அது வந்து ஆவியா போற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அதுல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் ஆவியா போகும். ஆவியா போக 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 மிச்சமெல்லாம் வந்து கழிவா ஒதுக்கும். அதுல இருந்து டங்ஸ்டன் எதுன்னு கண்டுபிடிச்சு தனியா பிரிச்சு விடணும். இந்த வேலைகளை செய்கிற போது நிறைய தண்ணி தேவை. இதை பிரித்து எடுத்து செல்வதற்கு நல்ல ரோடு தேவை. அதை கொண்டு போய் சேர்க்கணும். வெளியில இருந்து எல்லாம் இங்க நிறைய கட்டடங்கள்லாம் கட்டுவாங்க, தொழில் நிறுவனங்கள்லாம் கட்டுவாங்க. அதை உருவாக்குறதுக்கான கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்துவாங்க. அதுக்காக இப்பவே அவர் ரெடியா என்ன பண்றாங்க நமக்கே தெரியாது. இந்த ஒரு ரிங் ரோடு போடுறாங்க. ரிங் ரோடு போட்டது மட்டும் இல்லாமல் வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், அந்த திட்டத்தை வேகமா நடைமுறைப்படுத்துறாங்க. ஏன்னா அந்த ஆறுகள் இருந்து ஓடுற தண்ணி காவிரி, வைகை, குண்டாறு இதுல போகக்கூடிய ஒவ்வொரு நீரெல்லாம் இங்க கொண்டு வந்து பயன்படுத்தணும். ஏன்னா தண்ணி நிறைய தேவைப்படும், நிறைய செலவு பண்ணணும். பூமியை தோண்ட தோண்ட பூமியில இருந்து தண்ணி வரும், அதுவும் போதாது. இன்னும் நிறைய நல்ல தண்ணீர் தேவைப்படும். தண்ணீர் இல்லாமல் எந்த உலோகத்தையும் நீங்கள் வந்து உருக்க முடியாது, கொதிக்க வைக்க முடியாது. அதிலிருந்து தனிமத்தை பிரித்தெடுக்க முடியாது. அதிலிருந்து உருவாகக்கூடிய கழிவை எல்லாம் நம்ம மொழியில சொன்ன சாக்கடைன்னு வச்சுக்கோங்க. சாக்கடை எல்லாம் எங்க கொண்டு போய் போடுவாங்க? இந்த மண்ணிலே தான் கொட்டுவாங்க. திடக்கழிவு, திரவ கழிவு, ரெண்டு கழிவு. தண்ணியா லிக்விட் ஃபார்ம்ல திரவ நிலையில இருக்கும், திடப்பொருள் இருக்கும். இதெல்லாம் இந்த மண்ணிலே தான் போட வேண்டி வரும். அதுல என்னென்ன இருக்குன்னா நிறைய உலோகங்கள் இருக்கு. அந்த உலோகங்களை வந்து பிரிக்க மாட்டாங்க, டங்ஸ்டன் மட்டும் தான் எடுப்பாங்க. அதுல காட்மியம் அப்படின்னு அது வந்து கெமிஸ்ட்ரி நேம், கெமிக்கல் நேம். ஆர்சனிக், ஆர்சனிக்ங்கிறது வந்து ரொம்ப நச்சு வாய்ந்த ஒரு உலோகம். இந்த மாதிரி ஒரு 7-8 வகையான கன உலோகங்கள். கன உலோகங்கள் என்ன, எளிதில் உடைக்க முடியாது, சீக்கிரம் அதை உருக்க முடியாது, சீக்கிரம் அதை வந்து கொதிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரியான மெர்க்குரி, மெர்க்குரினா அது வந்து கிடைக்கும். இந்த உலோகங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே கொட்டப்பட்ட அந்த கழிவு, அதுல இருந்து அதையும் அவன் பிரிச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அதை பிரிச்சு எடுத்தாலும் அதை எஞ்சக்கூடிய கழிவுகளை இங்கதான் கொட்டணும். அப்ப காற்றும் மாசுபடும், குடிக்கிற நீரும் மாசுபடும், நம்முடைய மண்ணும் மாசு.